ஃபஸ்ட்டு ஓரளவு குடிக்க விட்டுருவோம். அப்புறம் தான் இழுத்து கட்டுவோம். கொஞ்சம் சின்ன சின்ன உனி இருக்குது. உனி மருந்து போட்டிருக்கேன். ஊசி போடலான்னு பார்த்தா சரி சென ஊசி போட்டதுனால வேண்டாம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு இன்னும் பருத்தி கூட புண்ணாக்கு வளர்த்து இதுன்னு போட்டோம்னா பால் 7 லிட்டர் அசால்ட்டாக கறக்கும். சரி சரி. ஆனால் கால் நவுத்தி வைக்கிஞ்சோன்னா நவுத்தி வைக்கும். இப்போ காலை தொட்டோம்னா நவுத்தி வைக்கிஞ்சோன்னா நவுத்தி வச்சுக்கும். ஏன் இது மறுசார போடுறோன்னா இது கண்ணு பெருசாகிடுச்சு. சரி சரி. இதை தீவனம் தண்ணி குடிச்சிக்கும், வைக்கப்புல் தின்னுக்கும், தண்ணி தீனி எல்லாம் தின்னுக்கும். ஆனால் அளவாக பால் விட்டு நம்ம இதை போட்டாலே போதும். 3 4 5 அவ கண்ணுக்குட்டிக்கு தான் கேட்குறேன். அது கண்ணுக்குட்டிக்கு அதை கொடுத்துக்க. அப்பயும் கண்ணுக்குட்டி கொஞ்ச நேரம் குடிச்சு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்களா, தலைக்கு எந்த இந்த மேடம் இந்த மாடு கறக்குறோம் பார்த்துங்க. இன்னைக்கு கொஞ்சம் பால் ஏதாவது தெரியுதா? தெரியல. அந்த பக்கம் வந்து எடுங்க. அது மாடு மிரண்டுன்னா அது நல்லா அந்த பக்கம் போய் எடுங்க. உதைக்குமான்னு யாரும் பயந்துக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மாடு நம்ம இதை பால் கறக்கிற சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இது ஒரு நேரத்துக்கு 5 to 7 லிட்டர் முடியும் இது கறக்கும். இது ஆமாம். இப்போ அதாவது கை கறவையிலேயே கண்ணு இருக்கு. கண்ணு விட்டு கறந்தோம்னா 5 to 7 லிட்டர் முடியும் கறக்கும். பக்குவம் நல்லா பண்ணா. என்கிட்ட 7 லிட்டர் முடியும் கறந்துருக்கு. நம்ம தீவனம் நம்ம சொல்றோம்ல, அதுல 2 டப்பா போட்டு இருக்கு. இந்த மாடு எனக்கு 7 லிட்டர் முடியும் ஒரு நேரத்துக்கு. ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு நேரத்துக்கு. நாட்டு மாடு அவ்வளவு கறக்குமா இவ்வளவு கறக்குமான்னு சொல்லுவாங்க. இந்த மாடு லைவா கறக்குது. இப்ப பால் கறக்கலாங்களா? பாருங்க, நாட்டு மாடு கறக்குறது பாருங்க. ஃபஸ்ட்டு ஓரளவு குடிக்க விட்டுருவோம். அப்புறம் தான் இழுத்து கட்டுவோம். கொஞ்சம் சின்ன சின்ன உனி இருக்குது. உனி மருந்து போட்டிருக்கேன். ஊசி போடலான்னு பார்த்தா சரி சென ஊசி போட்டதுனால வேண்டாம்னு சொல்லியாச்சு. சரி சரி. அது நம்ம அப்புறம் மருந்து போட்டுக்கலாம். குண்டா சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுங்களா, இது 10 லிட்டர் பிடிக்கிற குண்டா. இது நம்ம கஸ்டமர் வந்து கடலூர் கஸ்டமரு. சரி. நமக்கு அன்பளிப்பா 2 குண்டா பால் குண்டா. இது அங்கெல்லாம் பால் கறக்கிற குண்டா. இந்த மாடு வந்து இந்த குண்டா அளவு கறந்துருங்களா? இந்த குண்டா அளவு கறக்காது. ஒரு அரை குண்டா டு 3/4 குண்டா கறக்கும். அரை குண்டா டு 3/4 குண்டா. ஆமா. இந்த குண்டா அளவு கறக்குன்னா பெரிய மாடு எச்சப்பே கறக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 6 லிட்டர் கறக்குங்களா இப்போதைக்கு? சாயங்கால நேரம் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும், கொஞ்சம் இழப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாயங்கால நேரம் எந்த மாடுக்குமே பால் கம்மி தான். சரி. இருந்தாலும் இப்போ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஏன்னா காலையில் தண்ணி காய்ச்சி வைக்கப்புல் போட்டு போனது சரி. இப்போதான் நம்ம இது பண்றோம், தண்ணி காய்ச்சி இப்போ கறக்குறோம். சரி சரி. இது கறக்கிற முடியும். வீடியோ ஓடுமா எவ்வளோ பெருசாக வரும்? ஓடுற மட்டும் ஓட்டுங்க, அப்படியே ஸ்பீடாக ஓட்டி விட்டுற வேண்டியதுதான். ஸ்பீடாக ஓட்டினா இதோட பாலா வேற பாலான்னு தெரியாதுல்ல. எடிட்டிங் பக்காவாக பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், நம்ம ஏதோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த பக்கம் போய் மாடு மேலே போயிருப்போம். சாயங்காலம் தவிர மாடு வெயிலுக்கு இழப்பு எடுத்துக்கிட்டு எல்லாம் சாயங்காலம் நேரம். வெயில் ஜாஸ்தி இல்லை. எப்பயுமே சாயங்கால நேரம் கொஞ்சம் பால் கம்மியாக தான் வரும். எந்த மாதிரி இருக்கும் அது இந்த வெயில் காலத்துலயே வரும். வெயில் காலம்னாவே பொதுவாகவே சாயங்கால நேரம் பால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி சரி. நம்ம மாடு இருக்கிறத காமிக்கிறோம் பாருங்க. நாட்டு மாடு இவ்வளோ கறக்குறாங்கன்னு அப்புறம் தெரியும். இன்னைக்கு இன்னும் பருத்தி கூட புண்ணாக்கு வளர்த்து இதுன்னு போட்டோம்னா பால் 7 லிட்டர் அசால்ட்டாக கறக்கும். சரி சரி. ஆனால் கால் நவுத்தி வைக்கிஞ்சோன்னா நவுத்தி வைக்கும். இப்போ காலை தொட்டோம்னா நவுத்தி வைக்கிஞ்சோன்னா நவுத்தி வச்சுக்கும். இந்த மாடு வீடியோ நமக்கு தெரியும். நம்ம பழைய வீடியோ சந்தையில் போட்டிருக்கோம். காலை பிடிச்சே எந்திரிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆமாம். நாட்டு மாடு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும், நாட்டு மாட்டு பால் வேணும், இல்லை நம்ம வீட்டில் பெரிய குடும்பம் வீட்டு தேவைக்கு மட்டும் சாதுவான மாடு
குழந்தைங்க இருந்து பெரியவங்க இருந்து பிடிக்கிறவே சாதுவான மாடு வேணும்னா இந்த மாடு அருமையான மாடு. ஆமாம். இப்போ நம்ம தான் இந்த ஏரியாவில் பாலே வந்து லிட்டர் 70 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. நாட்டு மாட்டு பால் இந்த மாட்டு பால் எல்லாம் கலந்து லிட்டருக்கு 70 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி கலக்குறீங்களா? தண்ணி கலந்து 70 ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாந்து போசி வைப்பாங்க பாருங்க. நம்ம எங்கேயும் வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் இல்லை. சரி. நம்ம வீட்டை தேடிதான் பால் வாங்க கட்டுக்காரிக்கு வந்து போசி வச்சுட்டு போவாங்க. கறந்த பால் எல்லா பாலையும் ஒட்டுக்கா ஊற்றி அப்படி அது யாருக்கு எவ்வளோ 1/2 லிட்டரோ 1 லிட்டரான்னு பார்த்து ஊற்றி வச்சுட்டா அவங்க வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி. எதுக்குங்க 70 ரூபாய்க்கு விற்கிற பால் இன்னைக்கு சொசைட்டில 35 ரூபா 40 ரூபாய்க்கு போகுது. இன்னைக்கு நம்ம 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது 70 ரூபாய்க்கு நமக்கு 10 சொல்லி போட்டு நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா அது நம்மளோட அங்கலாப்பு. அது என்னைக்கு நமக்கு ஜெயிக்க முடியாது. கடவுள் இந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம், இந்த அளவுக்கு நமக்கு பாலும் வருமானமும் வருது, இது வருதுனாலும் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சரி. அதுலேயும் பேராசைப்பட்டு 10 லிட்டர் வருதா 2 லிட்டர் தண்ணியை ஊற்றணும்னு வச்சு பாலில் தண்ணி கலந்து உழைச்சவன் என்னைக்கு வாழ்க்கையில் சரித்திரத்தில் முன்னேறின சரித்திரம் கிடையாது, நல்லா இருந்ததும் இல்லை. பாலில் தண்ணி கலந்து அவ்வளோதான். ஆமாம். பாலில் தண்ணியோ மற்ற இதுகளோ கலந்தாலும் இது இல்லை. இன்னைக்கு எல்லாத்தினாலையும் மாடு கன்று வளர்த்த முடியாது. இன்னைக்கு லட்சம் கோடி கணக்கில் பணம் இருந்து கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு மாடு கன்று வளர்த்த முடியாது. அதுக்குன்னு அமைப்பு அதுக்குன்னு ராசி உள்ளவங்க மட்டும்தான் வளர்த்த முடியும். சோத்துக்கே வழி இல்லாதவங்கள ஒரு மாட்டை வச்சு வளர்த்தி அதுக்கு தேனி போட்டு பக்குவம் பண்ணுவான். ஆடிக்காரு பென்ஸுக்காரில் போயிட்டு இன்னைக்கு கோடி ரூபா லட்ச ரூபா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு மாடு வாங்கி வளர்த்தலான்னு ஆசைப்பட்டு அவனுக்கு அந்த சூழ்நிலை அமையாது, வளர்த்துறக்கு ராசி இருக்காது. ஸ்ப்ரேல வர மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கறக்கிற விரல் மாற்றும் போது இந்த பால் வர்ற தன்மை மாறுதா இல்ல? ஆமா, ஒவ்வொரு இப்போ 2 கைகளுக்குமே ஒரு இது வரும். இது ஒரு காம்பிகளுக்கு மேல அது ஒரு இது வரும். இந்த ஸ்ப்ரே பண்ற மாதிரி வருது. ஆமா, கை மாறுமா அமைப்பு மாறும். பாலோட அளவு வர்றது இப்போ வந்து சுத்தமா நம்ம கறந்துட்டோம். சரி சரி. இப்போ அடுத்த ரவுண்டு விடுறேன், பால் ஊறுதான்னு பாருங்க. இப்போதைக்கு 1/2 குண்டா கறந்துருக்குறோம். 1/2 குண்டா கறந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் இருக்குங்களா? 3.5 4 லிட்டர் பால். அப்படி கோல கோலன்னு இருக்கு. இவனுக்கு பேர் பிரியாணி. பிரியாணி ஏன்னா எனக்கு என்ன பிரியாணிக்கு தான் போக போறோம், அதனால பிரியாணி. ஏன் இது மறுசோர போடுறோன்னா இது கண்ணு பெருசாகிடுச்சு. சரி சரி. இதை தீவனம் தண்ணி குடிச்சுக்கும், வைக்கப்புல் தின்னுக்கும், தண்ணி தீனி எல்லாம் தின்னுக்கும். ஆனால் அளவாக பால் விட்டு நம்ம இதை போட்டாலே போதும். சரி. ஏன்னா நீங்கள் நமக்கு தேவை வருமானங்கிறது பால் தான். இது பொட்டக்கண்ணா இருந்தால் கொஞ்சம் சேர்த்து விடலாம். அது காலக்கண்ணு நாளைக்கு என்ன வளர்த்தி விற்றாலும் பெருசாக போகாது. அது நம்ம தீவனத்தை கொடுத்து உடம்பு ஏற்றிக்கலாம், கறி ஏற்றிக்கலாம். இளங்கண்ணுல பால் நல்லா விட்டுச்சு. சரி சரி. பால் அடுத்த சுரந்துக்குச்சுங்களா? இப்போ கறக்கிறோம் பால். பெருமையாக வாங்க சவுண்டு. 2வது ரவுண்டு. இப்போ மறுசோரை போட்டு ஃபர்ஸ்ட் காம்பு கறந்துட்டோம். ஓகேங்களா? சரிங்க. உள்ளுக்கு 2வது காம்பு உள்ள இருந்து காம்பு.
ஏய் பண்ணை காவலன்னுட்டாரு. ஏய் இதாங்க பண்ணை காவலன். ஆமா என்ன மறுபடியும் சனையா இருக்குங்களா? இல்லைங்க ஆகல. ஏன் வீட்டையும் பாத்துக்கோ, கட்டுத்தரையும் பாத்துக்கோ. அப்பப்ப நம்ம கோழி ஒரு முட்டை விட்டுச்சுன்னா முட்டையும் வேட்டையாடிக்கும். அது இது செல்லப்பிள்ளை தான். அந்த கோழி நிக்குது பாருங்க நம்மளுக்கு, அதுவும் செல்லப்பிள்ளை தான். அது ஒண்ணு நம்ம கிட்ட செல்லப்பிள்ளையாவே வளர்ந்துட்டு இருக்கு. ஒண்ணுதான். ஆமா, மாட்டுக்கு தீனி தண்ணி காமிச்சா கோழியா வந்து தீனி கேட்டு வாங்கி சாப்பிடும். அது என்னமோ கோழி அது பாஷையில பேசும். தீனிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தீனி எடுத்து கொடுத்தா கையில் வாங்கி தின்னுட்டு போய்க்கும். பாருங்க, அவ்வளோதான். எவ்வளோ இது கறந்துருக்கும். வேணா அளந்து காமிச்சிடலாமா? படி மேலே இருக்குது, அதனால எடுக்கல. இது 1/2 லிட்டர் படிங்களா? ஆமா, இப்போ அளந்து காமிக்கிறேன், கணக்கு வச்சுக்கோங்க. 1 நீங்க என்னைக்குங்க? 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 5.5 லிட்டர். 5.5 லிட்டர் பால் நாட்டு மாடு இப்போ கறந்துருக்குது. இந்த ஒரு வேளைக்கு சாயங்கால நேரம், காலையில் நேரம் இன்னும் சேர்த்தி கறக்கும். பக்குவம் நல்லா பண்ணா. இது தண்ணிக்கு நான் காலையில் தண்ணி காமிச்சு கட்டிட்டு வைக்கப்புல் போட்டு போனதோ சரி, மதையில் எதுவுமே பண்ணல. இது லைவ் ஸ்டாக் பார்த்துக்குங்க. நான் நல்லா இந்த பக்குவம் பண்ணி புண்ணாக்கெல்லாம் எதுவுமே போடல. புண்ணாக்கு அது இதுவும் தீவனம் கொடுத்து நல்லா காட்டு மேய்ச்சல மேய்ச்சு பக்குவம் பண்ற ஆளா இருந்தா நேரம் நான் சொன்ன அந்த 7 லிட்டர் பாலும் கறக்கும். 7 லிட்டர் பால் என்கிட்ட கறந்துச்சு. அதனால சொல்றேன், 3 மாசத்துல இன்னைக்கு நாட்டு மாடு 3 மாசத்துல 5 5.5 எல்லாம் கறக்காது. இன்னும் கறக்குது. இப்பதான் ஊசி போட்டு 3-4 நாள் ஆகுது. சரி அவுத்து விடவே இல்லை. மறுபடியும் அவுத்துட்டீங்கன்னா மறுபடியும் சுரக்கிறதுக்கு 7 தாட்டி சுரந்துக்கிட்டே இருக்குங்க. கண்ணுக்குட்டிக்கிட்டே கேக்குறேன். அது கண்ணுக்குட்டிக்கு அதை கொடுத்து அப்பயும் கண்ணுக்குட்டி கொண்டா குடிச்சு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்களா, தலைக்கு இந்த மேடம் இந்த மாடு கறக்குறோம் பாத்துங்க. இன்னைக்கு கொஞ்சம் பால் கொஞ்சம் தள்ளி கேமரா பார்த்து பயந்துக்கு போகுது. கருப்பனும் தூக்கிட்டு வரானு அப்படிங்கிற மாதிரியே பயந்துக்க மாட்டிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் பால் மடியில் கம்மியாத்தான் சுரந்துருக்குது. ஏன்னா இன்னைக்கு வெறும் வைக்கப்புல் மட்டும் போட்டு போயிட்டுனா மதியானமெல்லாம் எதுவும் தீனி போடல. காலையில் 9 மணிக்கு வைக்கப்புல் போட்டதோ சரி. இன்னைக்கு எல்லாம் பண்ணைக்கு போக காட்டி இதை கவனிக்கல. நீங்க பச்சையும் போடல இது போல ஒரு வேளை வைக்கப்புல் போட்டு போனதோ சரி. இப்போதான் தண்ணி காமிச்சு கட்டி இருக்கிறோம். கண்ணுக்குட்டி இப்ப கட்டிட்டுனா இதோட சேட்டையை மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க. கண்ணுக்குட்டியோட இதோட சேட்டையை மட்டும் பாத்துங்க. துருன்னு இந்த ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, இந்த சுடுதண்ணியில போட்ட மாதிரி கால் விட்ட மாதிரி, சுடுதண்ணீர் காலை விட்ட வேற விட்ட மாதிரி எல்லாம் விட்ட மாதிரி தான். அது சேட்டை அவ்வளோதான் இருக்காது. இந்த பக்கெட் வைக்கும்போது மட்டும் 2 மாட்டுக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். பார்த்து வைக்கணும், உதைக்காது. சரி இந்த சரக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டு அக்கட்டு ஓடும். அதனால சோறு போட்டுக்குச்சு. நம்ம எண்ணெய் போட மாட்டேன்,
சரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறது. அந்த 2 காம்புலையும் பால் வருங்கிறீங்க. அதே கறந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்காம்பு கறக்குறேன். எப்பயுமே வாட்டை உள்காம்பு தான் கறப்பேன். சரி சரி. தனித்தனியாக கறந்துக்கிறேன். உள்காம்பு 2 கறந்துக்கிறேன். சரி. கறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பு. எண்ணெய் போட்டோம்னா காம்பெல்லாம் கறக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மாடு எப்படி தலையை தூக்கி வைப்பீங்க? அதான் அப்போயே 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே ஸ்டில்லு செமையாக இருந்தது. மாடு வந்து எப்பயும் பால் கறக்கணும் இப்படி சொரப்பு விடணும். சரி. நீர் விட்டா தான் சொரப்பு விடுறது கிடையாது. ஓ. நல்ல கொஞ்சம் செமையான கொஞ்சலா இருக்கு அம்மா கூட. ஆமா. தறி இழுக்கிறவே சரக்குன்னு இழுத்துக்கிட்டே இருக்கலாம். தறி வர்ற மிஷின்ல எல்லாம் அப்படிதான் கைத்தறி படக்குன்னு அதாட்டம் மாத்தி மாத்தி உள்காம்புல இந்த காம்புல பால். இது இந்த வால் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதுக்கு தான் வெள்ளை சட்டையை கழட்டி வச்சிடறோம். இல்லைன்னா சட்டை லாண்ட்ரிக்கு தான் போட்டாகும். ஒரு சமயம் மறந்தா பக்கம் கறந்துருவேன். சாணி அடிச்சு நாரை வச்சிருச்சா துவைச்சாலும் போகாது, ஒன்றும் போகாது. லாண்ட்ரிக்கு கொடுத்தா அது ஒரு வாரம். அதுக்கு 70 ரூபா துவைச்சி அயன் பண்ணி கஞ்சி போட்டு கொடுக்குறேன். 1 லிட்டர் பால் காசே போயிடும். வச்சு போ 2 லிட்டர் பால் காசு போ. ரீட்டெயிலில் கொடுத்த காசு போயிடும் சொன்ன மாதிரி. இப்போ இதை கறந்தாச்சுங்களா? சரி. உள்காம்பு கறந்தாச்சு பாருங்க இருக்கு. அடுத்தது இப்போ இந்த ரெட்டைக்காம்பு சொன்னேன்ல, டபுள் காம்பு. இது கடைசியில் கறந்து காமிக்கிட்டா ஃபர்ஸ்ட் போய் கறந்துருங்க. இப்போ இது இந்த ஒட்டி இருக்கு தெரியுதுங்களா? இது ஒன்று இது ஒன்று. இப்போ இதை கறக்குறேன். இந்த காம்பு ஓட்டை இங்கே இருக்குது. இந்த கையில் இப்போ வந்து லெஃப்டில் மடித்து கறக்குறேன். சரி. அந்த கையை கொஞ்சம் எடுத்துருங்க. லெஃப்டில் மடித்து கறந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கை வலிக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ரைட்டுக்கு மாறிக்குவேன். சரி. ஒரே கையிலேயே லெஃப்ட்லேயே என்ன இழுக்கிறது. வலி எடுக்குது. இப்போ அப்படியே கை மாத்துறேன். இப்போ இந்த லைட்டாக பாலை போட்டு இந்த சின்ன காம்பு கை வைக்கிறேன். வருதுங்களா? இந்த காம்பு இருக்குது பெருசு. சின்ன காம்புல தெரியுதா பால்? தெரியுதா? தெரியல. அந்த பக்கம் வந்து எடுங்க. அது மாடு மரண்டுன்னா அதுக்கு நல்லா அந்த பக்கம் போய் எடுங்க. சின்ன காம்பு இப்போவே நகரு வேண்டாம். சின்ன காம்புல சரி இந்த கையில கறக்க முடியாது, இதுதான் கறக்க முடியும். இந்த பாருங்க தெரியுதா? சின்ன காம்புல இந்த காம்பு இங்க இருக்குது. ஒட்டு காம்புல கறக்குறப்ப தெரியுதா? இது ஒரு பீர் வருதா? இது ஒரு பீர், இது ஒரு பீர், இது ஒரு பீர். இப்போ இந்த ஒட்டு காம்புல கறக்குறேன். அடுத்த சின்ன ஒட்டு காம்புல ஏய் ನೋಡ್ರಿ ಎಲ್ಲ இப்போ இந்த ரைட்டு கையில் கறந்த காம்பை விட்டாச்சு. இப்போ பழையபடி லெஃப்ட் காம்புக்கு போகிறேன், பெரிய காம்புக்கு. இந்த ஓட்டை இங்கே இருக்குது தெரியுதுங்களா? தெரியுது.
நம்மளுக்கு தெளிவா தெரியுது, வீடியோல பாக்குறவங்களுக்கு என்னதான் இந்த 2 காம்பை மட்டும். இப்ப அடுத்தது இது இந்த இப்போ வந்து இப்போ நம்ம ஒட்டு காம்போட சேர்த்து முதல்ல கணக்குக்கு 3 காம்பு, ஆனால் ஒட்டு காம்போட 4 காம்பு இப்போ கறந்துருக்குறோம். சரி, 4லையுமே பால் நல்லா வரும். அடுத்தது இந்த காம்பு இப்போ நமக்கு ஃப்ரீ எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. இப்போ இதை கறக்குறோம். இது வந்து கொஞ்சம் கறந்து கண்ணுக்குட்டி விட்டுருவேன். சரி சரி, ஃபுல்லாக கறக்க மாட்டேன். ஒரு அரை மடி அரை காம்பு கறந்துட்டு ஃபுல்லாக கறந்துட்டு விட்டாலும் கண்ணுக்குட்டி சொரப்பு குடிச்சுக்கும். இந்த அளவு நம்ம அது சொரக்குதா அந்த மாடு மறு சொரப்பு சொரக்கம் தெரியுது, சொரக்குதா சொரக்காதான் தெரியாது. இப்போ இன்னொன்று பால் இருக்குது, இருக்குது. அது போக உள்காம்பு கறந்தோம்ல, ஃபர்ஸ்ட் கறந்தோம்ல, அதுவுமே பால் நல்லா சொரப்பு இருக்குது, மறு சொரப்பு ஏறி இருக்குது. கறக்குன்னா அதுவும் கறக்கலாம், அதெல்லாம் கண்ணுக்குட்டி கொட்டலாம். புரிஞ்சுங்களா? இது இப்போ கறந்தாச்சு பால் பார்த்துங்க. பார்த்து மறுபடியும் கண்ணுக்குட்டியாவே தொட்டாச்சு, அவ்வளோதான். இது மறு சொரப்பெல்லாம் கறக்க மாட்டோம், அதை விட்டா குடிச்சிருவோம். இது எப்படியே ஒரு 6-7 லிட்டர் பால் இருக்கும். 6-7க்கு மேலே வரும். இப்போ எப்படி 7 லிட்டர் பால் அளந்துடலாமா, இல்லை அப்படியே ஊற்றிக்கலாமா? அப்போல்லாம் எத்தனை அளந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 மாடல்ல மட்டும் எத்தனை லிட்டர் பால் எடுத்திருக்கிறீங்க? எப்படியோ ஒரு 10-15-20 லிட்டர் கேனு, 1/2 கேன் நிக்குது பாத்துங்க. 1/2 கேனுக்கு மேலே நிக்குது. 1/2 கேனுக்கு மேலே நிக்குது. இந்த 7 அளவுக்கு இங்க வந்துருச்சு. சரி சரி, 10 லிட்டர் பாலாட்ட வந்துருச்சு. சரி, ஓகே. அப்படியே இந்த மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றோம், நம்பர் கொடுத்துறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் என்ன இருக்குதோ அதுதான் பண்ணி இருக்கிறோம். சரி, கொஞ்சம் வீடியோ முன்ன பண்ண இருக்கும், ஆனா என்னவோ அதுதான் லைவ் இது பண்ணி இருக்கிறோம். சரி சரி, மாடு எவ்வளவு சாதுவா நிக்குது, அந்த பால் ரேட் நல்ல ரேட் விழுவோம். அந்த மாடு வேணா கறந்து காமிக்கிறேன். அதை பிரியப்பட்டு எனக்கு விலை கம்மியாக இருந்தால் போதும், அந்த 6-7 லிட்டர் பால் வந்தால் பரவாயில்லன்னு அந்த மாடு அதையும் பாருங்க. அதையும் இப்போ கூட இப்போ கறந்து காமிச்சிட்றேன்.